கொஞ்சம் நெருங்கி வரும். என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. நான் உங்கள் லிவாஷ் அண்ணா. இப்போ இதோட வந்து நாங்கள் நிறைய தரம் சந்திக்கிறோம். இதோட 3வது நாள் அப்போ முக்கியமான நிகழ்வுகள் போது அண்ணா நானும் சந்திக்கிறது வளமை. அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் மண்டூர் கணேசபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே வந்ததுக்கான காரணம், இப்போ இந்த வீடியோ வந்து பாருங்க, என்னன்னு சொன்னால் இப்போ முழுமையாக பார்வையிறது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இது. என்னன்னு சொன்னால் இந்த வீடியோக்குள்ள நீங்கள் முக்கியமாக பயிரணும். அதாவது இப்போ மாடு வளர்க்குறவங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு உபகரணம் ஒன்று இங்கே வழங்கப்பட இருக்குது. அது சம்பந்தமான எல்லா தகவல்களையும் இப்போ லிவாஸ் அண்ணாவை சொல்லுவார். இப்போ இதனூடாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நிறைய குடும்பங்கள் பயனடைய போகுது. அதாவது மாடு வளர்ப்பு செய்கிற குடும்பங்கள் மட்டும் அல்லாத வேற வறுமைப்பட்ட குடும்பங்களும் இதனோட பயனடைகிறதுக்கு இருக்குது. அப்போ அந்த வகையில் அது சம்பந்தமான கருத்துக்களை இப்போ லிவாஸ் அண்ணாவை இப்போ சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னன்னு சொன்ன மாதிரி இது வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து படுவான்கரை என்று சொல்ற வெள்ளாவளி பிரதேசத்தை தாண்டிய கணேசபுரம் மண்டலத்தில் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். என்னன்னு சொன்னால் இங்கத்தே மக்கள் வந்து பெரும்பாலான நாட்கள் வெள்ளாமை மற்றது பண்ணை வளர்ப்பு மாடு வளர்ப்பு சம்பி தான் ஜீவனோபாயமாக வந்து தொழில் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் இங்கே இந்த கணேசபுரம் வந்து நிறைய வந்து பண்ணையாளர்களை மையமாக கொண்ட ஒரு பொருளாதாரத்தை நம்பித்தான் தொழில் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்னன்னு சொன்னால் மாடுகள் வந்து எல்லா பேருமே குறிப்பிட்ட ஒவ்வொரு குடும்பம் வந்து ஒரு குறிப்பிட்ட 3 மாடுகளுக்கு மேலே வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாரி காலங்கள், அதாவது இந்த மழை காலங்களில் வந்து மாடுகள் வந்து இந்த என்னென்னு சொல்ல சுகையினம் அந்த நோய்வாய்ப்பட்டு சில நேரம் எலும்பில்லாம நிலத்தோட இருக்கிற அந்த டைம்ல வந்து அந்த மாட்டை எழுப்பி வச்சு வைத்தியம் செய்யறதுக்காக வந்து அந்த மெஷினரி ஒரு கருவி ஒன்று இல்லாமல் இருந்தது. அப்போ அதை எங்களுக்கு வந்து இந்த பேர்ம மன்னா வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தார் இந்த விஷயத்த. அதே மாதிரி எங்களை கோணேஷ் அண்ணாவும் இந்த விஷயத்தை எங்களை தெளிவுபடுத்தியிருந்தாரு. அப்போ கிரிவலம் அறக்கட்டளைகிட்ட கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் ஜெர்மனியில் இருக்கிற அண்ணாவோட நாங்கள் தொடர்பு கொண்டு இந்த விஷயங்களை வந்து சொன்னப்போ வந்து கேட்டார், இந்த விஷயத்தால எத்தனை குடும்பம் பயனடைகிறதுக்குன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன் 450 குடும்பத்துக்கு மேலே வந்து பயனடைகிறதுக்கு இருக்கிறாங்க. அப்போ உடனடியாக இந்த வேலை திட்டத்தை நம்ம அந்த மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அண்ணா சொன்னதுக்கு நாங்கள் அடுத்த கட்டமாகவே மிஷினரியை கருவியை வாங்குறதுக்குரிய ஏற்பாடை செஞ்சு கருவியை வாங்கி எல்லாம் கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி பார்த்தா இங்கே எலெக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த எலெக்ஷன் நடந்துட்டு அந்த டைமில் கொடுத்தோம்னு சொன்னால் தெரியும் வேறு பிரச்சனைகள் வந்துடுமென்னு சொல்றதால எலெக்ஷன் முடிய விட்டு இதை கொடுப்போம்னு சொல்லி அண்ணா சொன்னதால வந்து இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு இந்த 2-3 நாள் ஆகுது. இப்போ அந்த இன்றைக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு வந்திக்கோம். இதால் வந்து தனிப்பட்ட ஒரு ஆள் வந்து பயனடைய போறதில்லை. இந்த பிரதேசத்தில் வாழ்ற வெள்ளாவளி டிவிஷனில் இருக்கிற அத்தனை பண்ணையாளர்கள் மாடுகள் வளர்ப்பு செய்கிறார்கள் அவ்வளோ பேரும் இதில் பயன்படலாம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தெரிவிச்சுக்கொள்றோம். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் மாடு வளர்க்குற விஷயம் தானே, மாடு வளர்க்குள்ள உங்களுக்கு நோய் வாய்ப்பட்டால் அந்த மாட்டுக்கு அந்த எழுப்பி அந்த கருவியை வந்து தேவைப்படும். அந்த கருவியை வந்து நீங்கள் இங்கே கோணேச நாட்டையோ பேருமண்ணோட தொடர்பு பண்ணீங்கன்னா அந்த கருவியை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு வாடகை வந்து 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாயை நீங்கள் கொடுக்குற அந்த வாடகை காசு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இவங்க சேமிச்சு என்ன செய்வாங்க, இந்த பிரதேசத்தில் இருக்கிற கஷ்டப்பட்ட மக்கள் தெரியும் தானே. இப்போ ஒரு ஜிஎஸ் அடையாளப்படுத்துற வேற கைகாட்டுற ஒரு ஆள் வந்து இப்போ இவர் கஷ்டப்பட்டால் இவருக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னா இந்த சேமிப்பு பணத்துல இருந்து அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரம் சரி, அவங்களோட பிள்ளையோட படிப்பு செலவுக்காக சரி, ஏதோ ஒரு முறையில வந்து இவங்க அதை பிரயோஜனப்படுத்துவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லையா? மேலே நானும் வந்து காரணமா தான் சொன்னா, இப்ப இன்றைக்கு வந்து இந்த பொருளை வந்து கொடுத்துட்டு போனா இது வந்து மறைமுகமா இருக்கும். அப்ப நம்ம ஒரு வலைத்தளத்துக்குள்ள இருக்கிற 2 வடிவா நீங்க எல்லாருமே வந்து அழைச்சி வடிவா அப்படி வந்திருந்தாங்க. என்னடா இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் பயனடைவாங்க. இப்ப வெள்ளாவளி டிவிஷனல் மட்டும் இல்லாம இப்ப இந்த கருவி வந்து இப்படி ஒன்று இருக்குன்றது இப்ப நிறைய பேர் தெரியாது. இதை தாண்டி வேற டிவிஷன்ல இருக்கிறவங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, இப்ப நம்மளும் என்ன பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே மாடு வளர்ப்பு மாடுகளை காட்டி உங்களுக்கு தெரியும். நம்மளோட உறவுகளையும் கூட தெரியும். இப்ப கூட மாடு நிக்குது. அப்ப நம்ம மாடுகள் ஒரு வருத்தம் அது வந்து விழுந்துருன்னு சொன்னா கம்பரி தானே, கம்ப வந்து புனைச்சு மாற்ற 4 காலையும் புனைச்சு பண்ணி தானே செய்யறது. அப்ப அது வருத்தமா கிடக்குள்ளேயும் நம்ம தூக்கி சாத்துறதுக்கான அந்த வேற வழி இல்ல. அந்த கால் நாளையும் வந்து பிணைச்சிட்டு உள்ள வந்து கம்ப போட்டு தோல்ல வந்து தூக்கணும். பின்னுக்கு 2 பேர் 2 முன்னுக்கு 2 பேர் 2 தான் தூக்கணும். அப்ப இது வந்து நம்ம கருவியை வந்து பாருங்க. அதோட வந்து கருவியால வந்து இப்ப மாடு வளர்க்கக்கூடிய பண்ணையாளர்கள் பயன்படுறது மட்டும் இல்லாம அண்ணா சொன்ன மாதிரி இந்த கருவியை வந்து இப்ப வாடகைக்கு எடுத்துட்டு போறவங்க வந்து 1000 ரூபாய்ண்ணா 1000 ரூபாய் காணுமே. ஏன்னா சில இடங்கள் வேற இடங்கள்ல 3000 1500 எடுக்கும். 1000 ரூபான்றது மட்டுப்படுத்தப்பட்ட எல்லா பேருக்குமே அது பொதுவான ஒரு
அமௌண்டா இருக்கும் என்ன தேவையான யூஸ் பண்ணிட்டு அந்த காசு வந்து பிரயோஜனப்படுறதுக்காக தான். இதை வந்து பண்ணையாளர் யூஸ் பண்றதுக்கோ இல்ல நாங்க கொடுத்ததுக்காக நாங்க அந்த காசு அறவுறதுக்கோ இல்ல, இது இந்த ஊர் மக்கள் தேவைக்காக தான் அந்த காசு பயன்படுத்த போகும். அது மட்டும் இல்ல, இப்ப நிறைய பண்ணையாளர்கள் வந்து இப்ப நிறைய பேருக்கு இப்ப இந்த கருவி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தெரியாம இருக்கலாம். கண்டிப்பா வந்து நீங்க வந்து பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா இப்ப கொழும்பு தான் இது வந்து தாய்லாந்துல இருந்து இப்ப கொழும்புலயும் இந்த ஸ்டாக் முடிஞ்சுது. அப்புறம் நாங்க ஒரு 18 நாளால இந்த ஆர்டர் பண்ணி எடுத்தோம். தாய்லாந்துல இருந்து ஆர்டர் பண்ணி தந்தோம். கண்டிப்பா இந்த விவசாயிகள் அடுத்தது இந்த பண்ணையாளர்கள் நிறைய பேர் பயனடைவாங்க என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி இந்த வீடியோ நான் எடுத்துக்கொண்டிருக்கேன். இந்த கருவியை பாருங்க. இது வந்து 1000 கிலோ கிட்ட தூக்கும். இதை அப்படியே கொஞ்சம் மேல ஆடுங்கண்ணா. இதை வந்து நம்ம ஒரு இடத்த கழட்டி எடுங்க. இதை வந்து ஒரு உயரமான ஒரு இடத்தை வந்து பொழிவு வைக்கணும். இதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இடத்துல அடிச்சிட்டு உயரமா இருக்கணும். இந்த நீப்பில் வந்து இதுல செய்யணும். லொக்க பண்ணிட்டு இது வந்து இந்த மாற்ற அந்த என்ன சொல்ற விழா எலும்பு தான், அந்த விழா எலும்புல இதை லொக் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா போகும். சின்ன மாட்டுக்கு வந்து கிட்ட எடுக்க வேண்டி வரும், பெரிய மாட்டுக்கு கொஞ்சம் பாருங்க. இந்த சுத்தும் போது கொஞ்சம் நெருங்கி வரும். ஒவ்வொரு அந்த மாடுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப அந்த சுவை நம்ம என்ன சொல்றது, நோய்வாய்ப்பட்டிருக்கிற மாட்டை வந்து ஈஸியா எழுப்பலாம். இல்லாட்டி அந்த மாட்டை வந்து சித்திரவதை பண்ணி தானே ஏதோ காலுக்குள்ள கம்பெல்லாம் போட்டு கட்டியா கஷ்டப்பட்டு தானே அந்த விஷயத்தை செஞ்சு மருந்துகள் செய்ய வேண்டியிருக்கு. அப்ப உண்மையிலே இந்த ஒரு விஷயம் செய்யறதுன்னா நிச்சயம் ஒரு பெரிய ஒரு வேலை திட்டம். இது பாக்குறதுக்கு ஒரு சின்ன விஷயம் அறிக்கலாம். இந்த கருவி அப்படி ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள செலவாகுமாண்ணா? இல்ல, இது வந்து இதுல 43,000 சொல்லி 41,000 தந்தவங்க. இது 31 சொல்லி 30 எடுத்தோம். 32 மொத்தமாக 85,000 81,000 ரூபாய். அப்ப 81,000 ரூபாய் பொருள் வந்து பாத்துட்டீங்கன்னா 450 500 குடும்பங்களுக்கு பிரயோஜனப்பட போகுது. அது மட்டும் இல்லை, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பொருளால வந்து யாராவது இந்த மாடு வளர்க்கக்கூடியவங்க மாடு வந்து நோய்வாய்ப்பட்டு இதை வந்து பயன்படுத்தி அதுக்கு அந்த இதை வந்து பயன்படுத்தும் போது அதற்கான ஒரு ஊதியமாக வந்து ஒரு 1000 ரூபாய் காசை கொடுப்பாங்க. அது வந்து ஒரு இடத்த வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பண்ணையாளருக்கான ஒரு அமைப்பு இருக்குது. அப்ப அந்த அமைப்பில் வந்து சேமிக்கப்படும். அந்த பணம் சேமிக்கப்பட்டு அண்ணா சொன்ன மாதிரி இந்த பிரதேசத்துல வெள்ளாவ டிவிஷனுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு பிரதேசமா இருந்தாலும் சரி, அப்ப வறுமையில் உள்ளவங்க வந்து அந்த பண்ணையாளர்களை தொடர்பு கொண்டு உதவி திட்டங்களை கேட்கும்போது எல்லா விடயங்களும் சரியானதாக இருந்தா கண்டிப்பாக வந்து ஒரு வாழ்வாதார உதவியை செய்யறதுக்காகவும் அவங்க வந்து ஒரு ஏற்பாடு செய்திருக்காங்க. அது வந்து மிச்சம் சந்தோஷம். அதை ஒரு நிகழ்வாக வந்து இப்போ இங்கே ஒழுங்குபடுத்திருக்காங்க பாருங்க. நிறமுட்டியெல்லாம் வச்சு அங்கே பக்கம் பொங்கல் வேலைகள்லாம் இடம்பெற்று கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பக்கமாக நிறைய பண்ணையாளர்கள்லாம் இந்த வந்து இருந்து கொண்டிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். என்னன்னு சொன்னா இப்போ இதை வந்து நிறைய பேர் தெரியப்படுத்தணும். எல்லா பண்ணையாளர்களையும் கூட்டி ஒரு கூட்டம் மாதிரி வச்சு இப்போ செட் பண்ணி கொண்டிருக்காங்க. இப்போ என்ன வேற ஏதாவது சம்பந்தமா மேலதிக தகவல்களை வந்து நம்ம கோனேஷன் தான் மற்றது பேர் நாடுத்த கட்டவங்களும் சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா உண்மையிலேயே வந்து இப்போ பழையாக்கன்னு சொல்ல அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. நம்ம எல்லாம் வந்து என்ன இப்போ அப்படித்தான் இருந்தாலும் அனுபவம் ஒன்று நமக்கு இல்லை. என்ன அவங்களே வந்து கண்டிப்பா பேசிட்டு சம்பந்த தகவல்கள் இப்போ அந்த விழா வந்து தொடங்கும் போது பேசுவானா இல்லை இப்பவே வந்து கூப்பிட்டு தொடங்க போது அந்த நேரம் எடுப்போம். வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. கண்டிப்பா வந்து இது வந்து நிறைய பேருக்கு பயனடையும். சொன்னா எப்படி சொல்றோம், ஒபிஸ் வேலை பார்க்குறவங்களுக்கு இது சரி வராது. உண்மையிலே இது ஒரு விவசாயம் மற்றது ஒரு ஏழ்மையான அவங்களுக்கு வந்து இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. கண்டிப்பா வந்து நிறைய பேர் வந்து பயிருங்க ஒவ்வொரு கூட ஊருக்கும். ஏன்னா இந்த மாடு வளர்ப்புன்றது இல்லாத ஒரு பிரதேசமே இல்லை. என்ன சொல்றீங்க? இந்த பகுதியில் மட்டக்களப்பில் வந்து படுவாங்கிற பகுதியை மெயினா வந்து பாத்துட்டீங்கன்னா எழுவாங்கிற வேளாண்மை மாடு வளர்ப்பு அது தோட்டம் அது சம்பந்தப்பட்ட அதாவது எழுவாங்கிற இப்ப நகரப்புறங்கள்ல வந்து இந்த மாடு வளர்ப்பு எல்லாம் வந்து மேலே குறைவு எங்கேயாவது ஒரு இடத்த வந்து இருக்கும். ஆனா இங்க படுவாங்கிற இந்த கிராமங்கள்ல வந்து இப்ப ஒரு வீட்டுக்கு ஒரு வாகனம் இப்ப நகரப்புறங்கள் இருக்கிற மாதிரி இந்தியாவில ஒவ்வொரு வீட்டுக்கு மாடுகள் ஆடுகள் கோழிகள் இருக்கும். அப்ப அந்த வகையில நிறைய பேர் பயனடையும். கண்டிப்பா வந்து பயிருங்க. இந்த மிஷின் இதுல பேர் வந்து தெரியாதுண்ணா. இது வந்து கவ் லிஃப்ட் தான் சொல்றாங்க. பாக்குறவங்களுக்கு நிறைய பேர் அந்த பேர் தெரிஞ்சா வாங்கக்கூடிய மாதிரி. சரி, ஓகே. அப்படியே வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. தகவல் அப்டேட் பண்றோம். மெஷின் வந்துட்டு தானே நம்ம வந்து இதை வச்சு மாடு ஒழுக்கிடலாம் அப்படின்னு சொன்னா அதை முற்றாக இல்லை. உதாரணமா வந்து அந்த மெஷின் வந்து எனக்கு திரும்பி நிற்க வேணும்னு சொன்னா என்ன வேணும், அதை கட்டாயம் போஷாக்கு வேணும். இப்போ மெஷின் வந்துட்டு தானே நம்ம மெஷினை
சரி ஓகே, உண்மையிலே நல்லபடியாக இந்த நிகழ்வு எல்லாம் நடைபெற்று முடிந்தது. ஏன்னா கண்டிப்பா. இறுதி கட்டத்தை நாங்கள் அடைஞ்சிட்டோம். இப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். பொங்கல்லாம் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. இல்லை சாப்பிடுங்கண்ணா, நம்ம இந்த வீடியோ முடிச்சுட்டு சாப்பிடுவோம். ஓகே, நீங்கள் சாப்பிடுங்க. அப்போ அந்த வகையில் இப்போ இந்த தனியார் பால் பண்ணையை வந்து நடத்தி கொண்டிருக்கிற கோனேஷ் அண்ணா, அந்த அண்ணாட்டையும் வந்து சில கருத்துக்களை கேட்டுட்டு அந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். என்னன்னு சொன்னா, நீங்க எவ்வளவு காலமாக வந்து இந்த பண்ணையை வந்து நடத்தி கொண்டு வரீங்க? இந்த பண்ணை வந்து கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டுலேருந்து இயங்கி கொண்டிருக்கு. இதில் வந்து இப்போ அங்கத்தவர்களாக 480 மேற்பட்டாக்கள் இதில் பதிவு செய்யப்பட்டாக்கள் இருக்குது. அதில் அவ்வளோ பால் ஊத்துறார்கள். நீங்க வந்து இப்போ பாலை வந்து கொள்வனை செய்து திரும்ப நீங்க வந்து எங்க கொண்டு விற்பனை செய்வீங்க? இது வந்து விற்பனை செய்யணும். நேரடியாக மில்கோ நிறுவனம் வந்து பொறுப்படுக்கும். இங்கே வந்து பால் கொள்வனை செய்த பிறகு மில்கோ நிறுவனம் வந்து எங்கள்கிட்ட எடுத்து எங்களுக்கு ஒரு லிட்டருக்கு 160 ரூபா அப்படி தருவாங்க. நீங்க வந்து எங்க சேமிச்சு வச்சிருக்கீங்க? நாங்கள் எல்லா மில்கோ கேன் தந்துருக்கு தானே, கேன்களில் பால்களை சேமிக்கப்பட்டு அப்புறம் வண்டியில் ஏற்றி கொண்டு நாங்கள் போயிடும். அதான் என்ன சொன்னா, இதை வந்து இப்போ உடனே ஏற்றி மாதிரி செய்யணும். வச்சு கேளாது. இப்போ பால் பண்ணி சொன்னா அதை வந்து குளிர் ஊட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொசீஜர் நீங்க தனியார் நிலையத்தில் எல்லாமே செட் பண்ணிக்கிங்களா? தனியார் நிறுவனம் சொல்லி இப்போ எங்கட பால் போய் அங்கே மில்கோ நிறுவனத்துக்கு போனோம். எங்கட பால் தரம் செக் பண்ணப்படும். தரமான பாலா தண்ணி கலந்து ரெண்டு பார்க்கப்படும். நாங்களும் இங்கே பார்ப்போம். அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து எங்கட பண்ணையாளர் எல்லாரும் விவசாயி என்றதால அந்த உரிய நேரங்களும் பாலை கறந்து கொண்டு வரையலாது. 10 மணிக்குள்ள வரையிலாத சந்தர்ப்பங்களில் பால்கள் வந்து பழுதாகிற வீதம் கூட. அதுக்கு குளிர் ஊட்டி வச்சுக்கொள்றதுக்குரிய அந்த பிரசரங்கள்ட்ட இல்லை, அது புரிச்சு இல்லை. அப்போ நாங்கள் வந்து அதுதான் பலன் கிரிவல அறக்கட்டளை நிறுவனத்துக்கு அதை கோரிக்கையாக முன்வைச்சிருக்கிறோம். எங்களோட பண்ணையாளர் ஒட்டுமொத்த பண்ணையாளுடைய பால் தேவைக்காக அப்படி ஒரு குளிர் ஊட்டி ஒன்று எங்களுக்கு தந்து உதவணும்னு கேட்டிருக்கிறோம். நிறுவனம் தந்து உதவினா எங்களோட எல்லா பண்ணையாளருக்கும் அது 100% உதவியாக இருக்கும். இப்போ நான் வந்து இப்போ பசுப்பால் வந்து 1 லிட்டர் எவ்வளவு, எருமைப்பால் எவ்வளவு? பசுப்பால் வந்து 160, எருமைப்பால் வந்து 219. நீங்க வந்து கொள்வனை செய்கிற விலையா இல்லை வந்து? இல்லை, நாங்கள் அப்படியே எடுத்து அப்படியே கொடுக்குறோம். அப்படி எடுக்கு. நீங்க இதில் வந்து லாப நோக்கம் இல்லை? இல்லை. சரி, நான் உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து என்ன சொன்னா, இப்போ ஒரு பின்தங்கிய கிராமத்தில் நீங்க ஒரு தனியொரு ஆளா வந்து முன்னெடுத்து இப்படி ஒரு விஷயத்தை செய்யறது. அண்ணா வந்து ஒரு மாற்றுத்திறனாளி தான். அவர் வந்து நேரடி யுத்த காலத்துல இருந்து போர்களை புரிஞ்சுட்டு வந்தார். இது இந்த மக்களுக்காக சில செய்யணும்ன்ற ஒரு நோக்கம் இருக்குது. அதுக்குரிய இப்பதான் சரியான இடத்துல இணைஞ்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். அடுத்த மேற்கொண்டு அடுத்த கட்டாங்க பார்ப்போம். கண்டிப்பா. அப்ப இந்த வீடியோ முடிச்சு கொள்ளணும். நீங்க வேற சொல்ல விரும்புறீங்க? எங்களுக்கு இந்த இவ்வளவு வேகமாக எங்களோட பண்ணையாளருடைய நலன் கருதி இந்த கருவிகளை தந்து உதவி வைக்கும். மேலதிகமாக எங்களோட பண்ணையாளருக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கு என்று நிறுவனம் கேட்டறிஞ்சதுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி. கண்டிப்பா முடிப்பேன் லிவாசன். அதை நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிறது கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் பாருங்க. அந்த பக்கமாக வந்து பொங்கல்லாம் வந்து பகிர்ந்து கொண்டு இருக்காங்க. மேல ஒரு சந்தோஷமான ஒரு நாள் இது. வந்து இப்படியான நிகழ்வு எல்லாம் வந்து மேலே இந்த விவசாயிகள் எல்லாம் செய்ய முடியுமா? எல்லா ப்ராப்ளம் செய்யல. முடிச்சு கொள்ள என்னன்னா, கண்டிப்பா வந்து இந்த வீடியோவை உங்களுடைய உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ஏன்னா ஆடு வளர்ப்பு செய்யக்கூடியவங்களுக்கு அப்ப இந்த மிஷனரி எல்லாம் வந்து ஒருத்தர் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது கொழும்புல எடுத்துக்கொள்ள. இது வந்து இங்க இல்லை, மட்டக்களப்பு பம்பாறை மாவட்டம் இங்க ஒன்று தருவாங்க. ஆனா அப்படின்னா நான் உங்களுக்கு டீடைல்ஸ் தரலாம். வேற ஒரு பிரிவுல உங்களுக்கு தேவைப்படும் சொன்னா அவங்களை கான்டாக்ட் நம்பர் தருவேன். நீங்க அவங்களோட தொடர்பு ஒன்று நேரடியாக அந்த மெஷினை பெற்றுக்கொள்ளலாம். அதோட வந்து இப்ப வெள்ளாவளி டிவிஷன் சொன்னா போரதி பற்று பிரதேச சபைக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கு இது ஒரு பயன்படுத்தக்கூடிய வெள்ளாவளி டிவிஷன்ல வந்து 43 ஜிஎஸ் பிரிவு இருக்கு. அந்த அத்தனை ஜிஎஸ் பிரிவு வந்து இந்த மெஷின் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனா இதுல சின்ன கண்டிஷன் இருக்கு. ஒன்றும் இல்ல, நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னு சொன்னா சின்ன ஒரு வாடகை காசுன்ற மாதிரி சின்ன ஒரு பேமெண்ட் செஞ்சீங்கன்னா இந்த பிரதேசத்தில் இருக்கிற கஷ்டப்பட்ட மக்களுக்கு யூஸ் ஆகும். அதால நீங்க அந்த விஷயத்த பெருசா யோசிக்காம சின்ன பேமெண்ட் செஞ்சுட்டு எடுத்துட்டு போனீங்கன்னா அது சங்கத்தினோட அடுத்த கட்ட நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். சரி, ஓகே, எல்லாருக்கும் நன்றி. அப்ப லிவாசண்ணாட அப்பா தான் வந்து இந்த அங்கிள். அண்ணோட பேர் வந்து குமார் அண்ணா. அவரும் வந்து இப்போ நிறைய சேவைகள் எல்லாம் செய்துட்டு வர்றார். ஒட்டுமொத்த எல்லாருக்குமே வந்து நன்றிகள். யாருடைய பேராவது இப்போ குறிப்பிட மிஸ் பண்ணியிருந்தா நிறைய பேர் வந்து மறைமுகமாக நிறைய சேவைகள் எல்லாம் செய்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கான உதவி திட்டங்கள், மக்களுக்கான வாழ்வாதாரம், மக்கள் அடுத்த கட்ட ஒரு படியாக கண்டிப்பாக வந்து சேரணும். என்னன்னா எல்லாருடைய அந்த முயற்சியில நாங்களும் இருக்கோம். ஆரோக்கியம் அப்படிதான் இருக்குது. எங்களோட அப்பாவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். குறிப்பா வந்து சும்மானி வட்டாரம் வெள்ளாளி பிரதேசம் எல்லாருக்கும் தெரியுமா வர. அது எங்களோட நோக்கம் தான். அதை விட எல்லாருமே கிரிவல மரக்கட்டையில ஜெர்மன் இருக்கிற அண்ணாட நோக்கம் தான் மக்கள் நலன்கள் நோக்கம். இதுதான் எங்களை துணை போறோம். அதை அடிப்படையாக வச்சுதான் செயல்படுவோம். இனி வருங்காலங்களை தொடர்ந்து சேர்ந்து பயணிப்போம். கண்டிப்பாண்ணா. சரி, ஓகே, நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். பாய்.